ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் இந்த ப்ராப்ளத்தினால ரொம்ப சஃபரானேன். என்ன சஃபர்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் வாங்கி ஒரு 11 to 12 மந்த்து தான் ஆகுது. வாரண்ட்டி இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. வாரண்ட்டி இருந்தால் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணேன். அந்த கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி டெக்னீஷியன் வருவாங்க சார் சொன்னாங்க. 1 or 2 டேஸில் டெக்னீஷியன் வந்தாங்க, செக் பண்ணாங்க. மிஷினில் பார்ட்ஸு போயிடுச்சு சார் சொன்னாங்க. அந்த பார்ட்ஸு மாற்றத்துக்கு 10 to 15 டேஸ் ஆகுனாங்க. வெயிட் பண்ணியிருந்தேன். 20 டேஸுக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கல. மேற்கொண்டு கஸ்டமர் கேருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து இதை பண்ணுறோம் சார், அதை பண்ணுறோம் சார் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்கு இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா சார், டோர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் டெக்னீஷியன் வந்து போனதுக்கான என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்துமே இருக்குது. ஆனால் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதால மற்றபடி நம்ம என்ன பண்ணால் இதற்கு தீர்வு காண முடியுன்ற மாதிரி நான் யோசித்தேன். அது ஒரு ஏஐ மூலமாக என்னோடய ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கும் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூகுளில் போய்ட்டு நான் செக் பண்ணேன். உங்களிடம் உள்ள வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ப்ராப்ளம் ஆச்சு, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாக்கா வித்தின் 2 டேஸில் கம்பெனி ஹெட்டே உங்களுக்கு பேசுவாங்க. எனக்கு ஏஎஸ்எம்ஏ பேசினாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரே பேசினார். பேசுனதுங்க அதுக்கப்புறம் எனக்கு சால்வ் பண்ணிட்டாங்க 2 நாளில். அந்த உரையாடலை வந்து நம்ம கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க சொன்ன ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்ன ப்ரொசீஜர் என்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைன் உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் தேவைப்படுது சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் மேம். நான் வந்து ஒனிடா வாஷிங் மிஷின் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் மேம். ஓகே. நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து 1 வருஷம் ஆகலை, வாரண்டி இருக்கு. 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஆனால் இன்னும் கம்ப்ளைண்ட் நான் ஒனிடா சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு 15 நாளில் வந்து சரி பண்ணிடுவோம் சார் சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அதான் மேம், கம்ப்ளைண்ட் பண்ண 2வது நாளே வந்தாங்க, டெக்னீஷியன் வந்தாங்க, செக் பண்ணாங்க. கியர் பாக்ஸ் போயிடுச்சு சார், மாற்றணும் சார் சொன்னாங்க. சரி சார், அது சர்வீஸ்லேயே வந்துடும் சார் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் அந்த டெக்னீஷியனுக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கல. கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணாக்கா உங்கள் சர்வீஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு சார், உங்கள் வீடு க்ளோஸில் இருக்குது. நாங்கள் வந்தாங்க, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது எங்கிட்ட. அவரோட நம்பர் இருக்கு, பில் இருக்கு. வந்து போனதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மேம். ஓகே சார், இதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சில டீட்டெயில் வேணும். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? காஞ்சிபுரம். ஓகே. நீங்கள் இருக்கிற ஏரியா பின்கோட் சொல்லுங்கள் சார். ஓகே, உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கள். எம்ஐ ஒனிடா ரைட்? எஸ் மேம். என்ன பர்ச்சேஸ்? வாஷிங் மிஷினுங்களா? வாஷிங் மிஷின் மேம். வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் என்ன மாடல் சார்? ஒரே நிமிஷம் மேம். ஒனிடா 6.2 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின். 6.2ங்களா? ஆமாம் மேம், 6.2 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் ரைட்? ஆமாம் மேம், டாப் லோடு வாஷிங் மிஷின். அமௌண்ட் எவ்வளோ சார் பே பண்ணீங்க? மொத்த டோட்டல் அமௌண்ட் 9210 ரூபா மேம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க. ஓகே. டேட்டா பர்ச்சேஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க? டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேம் ஆகஸ்ட் 30 மேம் 2023. எஸ் மேம், ஆகஸ்ட் 30. இன்வாய்ஸ் போட்டிருக்க டேட்டு ஆகஸ்ட் 30. ஓகே. 2023. ஐஎம் நம்பர், சீரியல் நம்பர் இருக்கா சார்? ஐஎம்இஐ நம்பர், சீரியல் நம்பர் இருக்கு மேம். கம்ப்ளைண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களா கம்பெனி சைடு சார்? இந்த ஒரே நிமிஷம் மேம், இருக்கு அது. ஓகே. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் கம்ப்ளைண்ட் நம்பர் ரிசீவ் ஆகும் சார். ஓகேங்களா? ம். ஓகே. அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1915 கால் பண்ணணும். காலில் அப்லோட் இருக்க மாட்டேங்காது 2+1 சொல்லுவாங்க. எஸ் மேம். 2+1 பார்த்தீங்கன்னா கால் கட் ஆகிட்டு நார்மலாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர் ப்ளஸ் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா?
என்ன டாக்குமெண்ட்னா ப்ரூஃப் இருக்குல்ல சார், Invoice இல்ல. இன்வாய்ஸ் அதெல்லாம் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே 1913 மேம். எஸ் சார். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்களா சார் சர்வீஸ் இல்ல பண்ணி? மேம். எஸ் மேம். இப்போ சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க, இப்போ சர்வீஸ் பண்ணணும், ரைட்? எஸ் மேம். ஓகே சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நார்மல் சார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நம்பர் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே அது மேம். வந்த பிறகு 1915 கால் பண்ணி 2 ப்ரெஸ்மெண்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள் சார். ஓகே மேம். ஓகே. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது சார் உங்களுக்கு? பேசி முடிச்சதும் எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா என் மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துரு, உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, டாக்கெட் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருந்தது. அது வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னதாக நான் வந்து 1915 நம்பருக்குன்ற நம்பருக்கு கால் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ணேன். 2 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிங்க்கு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு எனக்கு வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு வந்த உடனே நான் அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது நேஷ்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வெப் போர்ட்டல் சொல்லிட்டு வந்திருந்து. அதில் வந்து மொபைல் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், இப்போ பேசணும்ல, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு அந்த நம்பர் கொடுக்க சொல்லிச்சு. அந்த நம்பரை வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்தது. டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3ன்னு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள். என்கிட்ட இன்வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது. டாக்குமெண்ட் 1 மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது. அது என்ன, உங்களோட அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே சக்ஸஸ் ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பருக்கு, அதாவது மெயில் ஐடிக்கே மெயில் வந்திருந்தது. இது மாதிரி உங்களோட நேஷ்னல் கன்சூமர் கம்ப்ளைண்ட்டில் வந்து உங்களோட ரெக்வஸ்ட்டு அப்ரூவ் ஆகிருக்கு, 1 or 2 டேஸில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக ஒனிடா கம்பெனிலேருந்து ஏஎஸ்எம் சார் சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன சார் சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி 20 டேஸ் கிட்ட நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் சார், இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சார் ஒன்றும் இல்லை சார், 1 or 2 டேஸில் உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக வந்து என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த ப்ராப்ளம் எனக்கு ஏற்பட்ட இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். அதே போல் உங்களுடைய இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் நேஷ்னல் கன்சூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனடியாக தீர்வு காணப்படும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தீர்வு உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். உடனடியாக பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களோட ஐடியாவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.